வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இது ஆடி வெள்ளி 2வது வெள்ளி சாயங்காலத்துக்கு மேலே நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை தோசைக்கு கொண்டக்கடலை பச்சை பெருமாறையில் ஒரு 3 மணி இருக்கும் ஊற வச்சுட்டு அப்புறம் இட்லிக்கு போட்டுருந்தேன். அரைச்சி வச்சுக்கலாம் சமையல் அப்படிங்கிறதுனால இட்லி போட்டுருந்தேன். அரைச்சி வச்சுக்கிட்டு உளுந்து இந்த மாதிரி பஞ்சு போல பார்த்தா வச்சுக்கலாம். இட்லி நல்லா சாப்பிட்டா டிப்ஸ் வேணும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ போகிறேன். அப்புறம் தலைக்கு ஹேர் பேக் போட்டேன். வெந்தயம் வெங்காயம் எல்லாம் அரைச்சி தலைக்கு ஹேர் பேக் போட்டு வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு 2 டைம் குடிப்பேன். அப்போ தான் முடி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தவங்க சாமி போட்டு ரெடி பண்ணிட்டு கொண்டக்கடலை தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிளகு சீரகம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொண்டக்கடலை தோசை ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு ஆடி வேலை 2வது வெள்ளிக்கிழமை சாம்பிராணி பண்ணேன். எனக்கு இந்த சாம்பிராணி பண்ண தான் பிடிக்கும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ண பிடிக்காது. மாவு வேலை முடிஞ்சிட்டு மாவை எல்லாத்தையும் வலித்து வச்சுட்டு கொண்டக்கடலை தோசைக்கு கிரைண்டரில் மாவு அரைச்சோமா அதோட அதையே போட்டு ஒன்று அரைச்சி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து கரைச்சி கொண்டக்கடலை தோசைக்கு கரைச்சி உப்பு போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அந்த கிரைண்டர் கழுவெல்லாம் பெரும்பாடு கிரைண்டர் கழுவி போய் முடிக்கிறதுல இடுப்பு வந்துருச்சு. அதை கழுவி முடிச்சுட்டு தோசை ஊற்றினால அடுப்பில் போட்டு கொண்டக்கடலை தோசை கையில் ஊற்றி கொடுத்தேன். அதுவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ சாட் வீடியோவில் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். பிடிச்சா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இது போல் அடுத்த வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கொண்டக்கடலை தோசை ரெடி.